ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது யூனிட் 4ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் கொஸ்டின். இதை பார்ட் சிலையும் கேட்கலாம், இல்ல நம்ம 13 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ்ல ஒரு 6 ஷெட்யூலிங் அல்காரிதம் இருக்கு. ஒரு 6 அல்காரிதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஷார்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட், ஸ்கேன், சர்க்குலர் ஸ்கேன், லுக், சர்க்குலர் லுக், இப்படி ஒரு 6 அல்காரிதம் இருக்கு. எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 6லயுமே என்ன பண்ண போறோம்னா நம்ம கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் டிரா பண்ணுவோம். அந்த டயக்ராம் வச்சு நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஒன்று கண்டுபிடிப்போம். இவ்வளவுதான், அந்த ரெண்டே மட்டும் தான் கண்டுபிடிப்போம். அந்த டயக்ராம் டிரா பண்றது மட்டும் இந்த எல்லாத்துலயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதெல்லாம். இதுல படிக்க வேண்டிய எதுவுமே இல்லை. ஜஸ்ட் டயக்ராம் டிரா பண்ண போறோம். அடுத்து நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஒன்று கண்டுபிடிக்க போறோம். அந்த நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸுமே சாதாரணமா சப்ட்ராக்ஷன் அடிஷன் மட்டும் தான் இருக்கும், ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் 2 அல்காரிதம், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஷார்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட், இந்த 2 அல்காரிதம் பத்தி மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல மீதி 4ஐயுமே பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். பாருங்க, 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட சிலிண்டர் பிளாக்ஸ். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே சிலிண்டர் பிளாக்ஸ். அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்மளோட கெட் பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு, இனிஷியலி அட் சிலிண்டர் 53. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்மளோட பாயிண்டர் வந்து 53ங்க சிலிண்டர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஷெட்யூலிங் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அல்காரிதம் கேட்டிருக்காங்க, ஸ்கேன் அல்காரிதம் கேட்டிருக்காங்க, ஷார்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. 3 அல்காரிதம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டினை வச்சு 6 அல்காரிதம்க்கும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே நம்ம ஷெட்யூலிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருக்கோம், 53ங்கிற சிலிண்டர்ல இருக்கும். இந்த 2 மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் அல்காரிதம், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பத்தி பார்க்கலாம். ஸோ எல்லா அல்காரிதமுமே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் மட்டும் எழுதிக்கோங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கணும். 98, 183, 37 இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இனிஷியலா எங்க இருக்கு, 53ல இருக்கு. ஸோ அதையுமே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்கதை எடுத்து எழுதும் போது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கொஸ்டின்ல உள்ளதை கவனமா பார்த்து ஒன்னொன்னா எழுதுங்க. ஓகேவா? ஸோ இதுல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கரெக்டா பண்ணாலுமே ஆன்சர் தப்பாயிரும். ஸோ கொடுத்துருக்கதை கரெக்டா கவனமா பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்தது எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஒரு நம்பர் லைன் மாதிரி டிரா பண்ண போறோம். ஸோ இந்த நம்பர் லைன்ல வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம கொடுத்துருக்காங்களே இந்த நம்பர்ஸ் எல்லாமே 98, 183, 37 இந்த நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, இதோட சேர்த்து இந்த 53 எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம 53ல தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ இந்த எல்லா நம்பர்ஸையுமே நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறோம். அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு வரிசையா எழுத போறோம். ஸோ பாருங்க, 14, அடுத்து 37, அடுத்து 53. இந்த 53 விட்டுறக்கூடாது, இனிஷியல் பொசிஷனையும் சேர்த்து எழுதிக்கணும். ஸோ 53 அடுத்து 65, 67, 98, 122, 124, 183 இப்படி எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிஸ்க்ல மொத்தம் எத்தனை சிலிண்டர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கல. ஸோ கொடுக்கலன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 200 இருக்குன்னு எடுத்துக்கிறோம். மொத்தம் 200 சிலிண்டர் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 199 வரைக்கும் எழுதிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 199 வரை எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இது எல்லா அல்காரிதம்லயும் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை விட்டுறவே கூடாது. கொடுத்துருக்க நம்பர்ஸ் எழுதணும், இனிஷியல் பொசிஷன் எழுதிக்கணும். இந்த இனிஷியல் பொசிஷன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நம்பர் லைன்ல அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப ஷெட்யூலிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருக்கோம், இனிஷியல் பொசிஷன் 53. அப்ப என்ன அர்த்தம், நம்ம 53ல தான் இப்ப இருக்கோம்னு அர்த்தம். ஸோ நம்ம 53ல தான் இருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் நான் இந்த ஷெட்யூலிங் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வரா, 98. ஸோ இந்த கொடுத்துருக்க ஆர்டர்ல அப்படியே தான் எழுதணும். ஸோ 98 தான் இப்போ ஃபர்ஸ்ட் வராங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், 53ல இருந்து 98க்கு ஒரு லைன் டிரா பண்ணணும். ஸோ எப்படின்னு பாருங்க, 53 இங்க இருக்கு, 98 இங்க இருக்கு. ஸோ இப்படி இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு லைன் டிரா பண்ண போறேன். ஸோ அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ 53ல இருந்து 98க்கு வந்தாச்சு. இப்போ நான் 98ல இருக்கேன். நெக்ஸ்ட் யார் வரா, 183 வராங்க. ஸோ நான் 98ல இருந்து இப்போ 183க்கு போகணும். ஸோ 183 இங்க இருக்கு, 98ல இருந்து 183க்கு போயிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் யார் இருக்கா, 37. ஸோ 37 இங்கக்குள்ள இருக்கு. ஸோ 183ல இருந்து 37க்கு. நெக்ஸ்ட் யார் இருக்கா, 122. ஸோ இப்போ 37ல இருந்து 122 இங்க இருந்து இங்க.
ஸோ 122. நெக்ஸ்ட் யார் இருக்கா 14. ஸோ இங்க இப்போ 122ல இருந்து 14க்கு போறோம். நெக்ஸ்ட் யார் இருக்கா 124. ஸோ இப்போ 14ல இருந்து 124க்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்கா 65. ஸோ இப்போ 124ல இருந்து நம்ம 65க்கு போறோம். நெக்ஸ்ட் யார் இருக்கா 67. ஸோ 65ல இருந்து 67க்கு போறோம். முடிஞ்சா இவ்வளவுதான் நம்ம டயக்ராம். இவ்வளவுதான் நம்ம டயக்ராம். நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருக்கோம் 53ல இருக்கோம். அடுத்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கறனால யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அதே ஆர்டர்ல நம்ம அந்தந்த இடத்துக்கு லைன் டிரா பண்ணிட்டே வரோம். இவ்வளவுதான் டயக்ராம். முடிஞ்சா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதே மாதிரிதான் எல்லா அல்காரிதமுக்கும் டயக்ராம் மட்டும் டிரா பண்ண போய் இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இது எல்லா அல்காரிதமுக்கும் சேம் தான். டயக்ராம் மட்டும் தான் மாறுமே தவிர மீதி எல்லாமே சேம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் லைன்ஸ் டிரா பண்ணதும் சேம் தான். அடுத்து நம்ம இப்போ நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம், அதுவுமே சேம் தான். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்பெல்லாம் லைன் டிரா பண்ணிருக்கோம்ல, எவ்வளவு மூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். இப்போ நம்ம எங்க இருந்தோம் ஃபர்ஸ்ட் 53ல இருந்தோம். நெக்ஸ்ட் எங்க போனோம் 98க்கு போனோம். ஸோ 53ல இருந்து 98க்கு எவ்வளவு மூவ் பண்ணிருக்கோம்? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 98 மைனஸ் 53 சப்ராக்ட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 45. ஸோ இங்கே 45ன்னு எழுதிக்கோங்க. முடிஞ்சா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், நான் 53ல இருந்து 98க்கு போகணும்னா நான் 45 யூனிட்ஸ் நகர்ந்து போகணும், 45 யூனிட்ஸ் மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 98ல இருக்கோம். நெக்ஸ்ட் எங்க போனோம் 183க்கு போனோம். ஸோ 183 வந்து 98 சப்ராக்ட் பண்ணுங்க. 183 மைனஸ் 98. ஸோ என்ன வரும்? ஸோ 183 85 வரும். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம 183க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க போகணும் 37க்கு. ஸோ 183 இருந்து 37க்கு நம்ம மூவ் பண்ணணும். அப்போ எவ்வளவு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்? 183 மைனஸ் 37 என்ன வரும் 146. ரைட்டா? ஸோ 153 183 146 மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 37க்கு வந்துட்டோம். இப்போ 37 நெக்ஸ்ட் எங்க போனோம் 122க்கு போயிருக்கோம். ஸோ அப்போ ரெண்டு சப்ராக்ட் பண்ணுங்க. 122 மைனஸ் 37 பண்ணுங்க, எவ்வளவு வரும்? ஸோ 122 மைனஸ் 37 ஸோ 85 வருது. முடிஞ்சா இப்போ நம்ம 122க்கு வந்தாச்சு. இப்போ 122 நெக்ஸ்ட் எங்க போனோம் 14க்கு போனோம். ஸோ 14 எங்க இருக்கு? இங்கக்குள்ள இருக்கு. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 122 மைனஸ் 14 எவ்வளவு வரும்? 108 வருது. முடிஞ்சா இப்போ நம்ம 14க்கு வந்தாச்சு. 14ல இருந்து அடுத்து எங்க போனோம் 124க்கு போயிருக்கோம். ஸோ இப்போ 14ல இருந்து 124க்கு எவ்வளவு மூவ்மெண்ட்ஸ்? 124 மைனஸ் 14 பண்ணுங்க, எவ்வளவு வரும்? 110 வரும். முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம 124ல இருந்து எங்க போனோம் 65க்கு போனோம். ஸோ 124 மைனஸ் 65 எவ்வளவு வரும்? ஸோ 59 வருது. ரைட்டா? நெக்ஸ்ட் எங்க போனோம் 65ல இருந்து 67க்கு போனோம். 65ல இருந்து 67 ரெண்டுக்கு எத்தனை மூவ்மெண்ட்ஸ்? ரெண்டு சப்ராக்ட் பண்ணா 2 வரும். ஸோ இப்படிதான் நம்ம மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ், அதாவது டோட்டலா எவ்வளவு மூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 45 85 146 85 108 110 59 2 இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ கால்குலேட்டர்ல இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் எடுத்து எழுதிருங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுல எல்லாருமே ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா 640. ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் லைன் டிரா பண்ணோம். நம்பர் லைன் என்ன பண்ணோம், கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸையுமே அசெண்டிங் ஆர்டர்ல சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம டயக்ராம் டிரா பண்ணணும். ஸோ டயக்ராம்ல என்ன பண்ணோம், நம்ம ஃபர்ஸ்ட் 53ல இருக்கோம். 53ல இருந்து யார் யாரெல்லாம் வராங்களோ அதே ஆர்டர்ல அந்தந்த நம்பருக்கு போறோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் டயக்ராம் டிரா பண்ணோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம். நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும். லாஸ்டா டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ், மொத்தம் எவ்வளவு மூவ் பண்ணிருக்கோம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரெண்டாவது அல்காரிதம் ஷார்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுவுமே ஈஸியா தான் இருக்கும். இதுலயுமே எல்லாமே சேம் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் வரைக்கும் நம்ம சேம் தான்.
நம்ம எங்க இருக்கும், இனிஷியல் பொசிஷன் எங்க இருக்கு, 53ல இருக்கும். ஸோ 53ல இருந்தா இங்கேயுமே ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப ஷார்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்பர் லைன் இருக்கா, ஸோ நம்பர் லைனை மட்டும் தான் நான் இப்ப பார்க்க போறேன். நம்பர் லைன்ல என்னோட லெஃப்ட்டும் பார்ப்பேன், ரைட்டும் பார்ப்பேன். ஸோ 53க்கு லெஃப்ட் யாரு, 37, ரைட் யாரு, 65. இந்த ரெண்டுல எது எனக்கு பக்கமோ அதுக்கு தான் நான் மூவ் பண்ண போறேன். ஓகேவா, வேற எதுவுமே கிடையாது. நம்பர் லைன்ல இருந்து தான் பார்க்க போறேன். நம்பர் லைன்ல லெஃப்ட் பார்க்க போறேன், ரைட் பார்க்க போறேன். ரெண்டுல யார் எனக்கு பக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மூவ் பண்ண போறேன். ஸோ இப்ப பாருங்க, 53க்கு லெஃப்ட்ல 37 இருக்காங்க, 53க்கு ரைட்ல 65 இருக்காங்க. ரெண்டுல யார் பக்கம் எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பாருங்க. ஸோ 53ல இருந்து 37 சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும், 16 வருது. ஓகேவா, ஸோ 53ல இருந்து 65 சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும், 12 வருது. ஸோ இப்ப யார் பக்கமா இருக்கா, 65 தான் பக்கமா இருக்காங்க. ஏன்னா 12 மூவ்மெண்ட்ஸ் பண்ணா போதும். ஓகேவா, ஸோ அப்ப நான் 65க்கு தான் இப்ப மூவ் பண்ண போறேன். ஸோ இப்ப 65 புரிஞ்சா. இதுல மூவ்மெண்ட்ஸையுமே நம்ம எழுதிக்கலாம். எவ்வளவு மூவ் பண்ணிருக்கோம், 12. ஸோ ஒரே ஸ்டெப்ல ரெண்டுமே எழுதிப்போம். ஸோ புரிஞ்சா, நம்ம லெஃப்ட்லயும் பார்க்க போறோம், ரைட்லயும் பார்க்க போறோம். ஸோ யார் பக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கு நான் மூவ் பண்ண போறேன். எந்த இதுல மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கோ அங்கதான் மூவ் பண்ண போறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 53ல இருந்து நம்ம 65க்கு வந்தாச்சு. இப்ப 65ல இருந்து மறுபடியும் லெஃப்ட்டும் பார்க்கணும், ரைட்டும் பார்க்கணும். ஸோ இங்க லெஃப்ட் யாரு, 53 பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம 53க்கு ஆல்ரெடி போயாச்சு. போகாதவங்களை மட்டும்தான் பார்க்கணும். அப்ப லெஃப்ட்ல யார் இருக்கா, 37. ஸோ 65ல இருந்து 37க்கு போகணுமா, இல்ல 65ல இருந்து 67க்கு போகணுமான்னு பார்க்க போறோம். ஸோ 65ல இருந்து 67க்கு எவ்வளவு, 2 தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் பக்கமா இருக்குது 65 to 67 தான். ஸோ நான் அப்ப 65ல இருந்து 67க்கு டிரா பண்ண போறேன். ஸோ எவ்வளவு மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு, 2 மூவ்மெண்ட் தான். முடிஞ்சா. இப்ப நெக்ஸ்ட் மறுபடியும் இப்ப 67க்கு லெஃப்ட்ல யார் இருக்கா, 37. 67 ரைட்ல யார் இருக்கா, 98. ஸோ இப்ப ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பாருங்க. 67 37 சப்ராக்ட் பண்ண எவ்வளவு வரும், 30 வரும். 67 98 சப்ராக்ட் பண்ண எவ்வளவு வரும், 31 வரும். ஸோ இந்த ரெண்டுல யார் பக்கம், 37 தான் பக்கம். அப்ப நான் 67 இருந்து ஸ்ட்ரெயிட்டா 37க்கு போயிடும். ஓகேவா, ஸோ இப்படியே நீங்க லெஃப்டையும் ரைட்டையும் பார்த்து சப்ராக்ட் பண்ணி எது பக்கமோ அதுக்கு நீங்க மூவ் பண்ணிட்டே வர போறீங்க. ஸோ இப்போ இதோட மூவ்மெண்ட்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, 30. இப்ப நெக்ஸ்ட், இப்ப நம்ம 37ல இருக்கோம். இதுக்கு லெஃப்ட்ல யார் இருக்கா, 14. ரைட்ல யார் இருக்கா, 98. ஸோ 37ல இருந்து 14 பக்கமா 98 பக்கமா, நமக்கே பார்த்தாலே தெரியும் 37ல இருந்து 14 தான் பக்கம். ஸோ எவ்வளவு பக்கம், 23 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஸோ 23. ஸோ 23 மூவ்மெண்ட் பண்ணாலே நம்ம 14க்கு வந்துடலாம். இதே 37ல 98க்கு போனா 61 தேவைப்படும். ஸோ பக்கம் யாரு, 14 தான் பக்கம். ஸோ அப்ப நான் இங்க 14க்கு டிரா பண்ண போறேன். ஸோ எவ்வளவு யூனிட்ஸ், 23 தான். முடிஞ்சா. இப்ப நெக்ஸ்ட் 14ல இருந்து நான் 0 போக கூடாது. ஏன்னா 0 வந்து நம்ம சிலிண்டர்ல கிடையாது. ஸோ 0 போகாம 14 வந்து இப்ப 98 தான். ஸோ இப்ப யார் பக்கம், 98 மட்டும் தான் இருக்காங்க. ஸோ 98 தான் பக்கம். ஸோ 98க்கு நான் லைன் டிரா பண்ணணும். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு மட்டும் தான் இருக்கு. ஸோ ரைட் சைட்ல அடுத்த எலமெண்ட்ஸ் நம்ம அப்படியே போனா போதும். ஸோ 98ல இருந்து அடுத்து 122, அடுத்து 120ல இருந்து அடுத்து 124, அடுத்து 124ல இருந்து அடுத்து 183. நம்ம 199 போக தேவையில்லை, ஏன்னா நம்ம சிலிண்டர்லயே அது கிடையாது. ஓகேவா, ஸோ இவ்வளவுதான். இப்போ மூவ்மெண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க. 14ல இருந்து 98 போனோமா, ஸோ 98க்கு எவ்வளவு வரும், 85 வருது. ஓகே, ஸோ அடுத்து 98ல இருந்து 122 போனோம். ஸோ இதுக்கு எவ்வளவு வருது, 24 வருது. ஸோ உங்களுக்கு மைண்ட்லேயே பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். இல்லைன்னா கால்குலேட்டர்ல போடுங்க, 122 மைனஸ் 98 போடுங்க, ஒரு 24 வரும். அடுத்து 120ல இருந்து 124க்கு எவ்வளவு வருது, 2 மட்டும் தான் வருது. அடுத்து 124ல இருந்து 183க்கு எவ்வளவு வரும், 59 வரும். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான். இதுதான் ஷார்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட். நம்ம இனிஷியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், லெஃப்டையும் ரைட்டையும் பார்ப்போம், எங்க பக்கமா இருக்கோ அங்கங்க மட்டும் மூவ் பண்ணிட்டே வரும். ஓகேவா, ஸோ இதுலயுமே நம்ம மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. கடைசியா டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி எழுத போறோம். ஸோ கால்குலேட்டர் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஸோ எல்லாத்தையுமே கால்குலேட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு 237 வருது. ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் ஷார்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட்.
ஸோ இப்போ ரெண்டு ஷெட்யூலிங் தான் பார்த்துருக்கோம், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல வரிசை அந்த ஆர்டர்ல அப்படியே நம்ம எழுத போறோம், அப்படியே டயக்ராம் டிரா பண்ண போறோம். ஷார்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட்ல லெஃப்டையும் பார்க்கும் ரைட்டையும் பார்க்கும், யார் பக்கமா இருக்காங்களோ அங்க டயக்ராம் டிரா பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம்ல ஃபர்ஸ்ட் 2 அல்காரிதம். இந்த வீடியோல இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த 4 அல்காரிதம், ஸ்கேனு, சர்க்குலர் ஸ்கேன், லுக்கு, சர்க்குலர் லுக் பார்க்க போறோம். அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா டயக்ராம் டிரா பண்ணிடலாம், ஈஸியா மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.